அருமையானவர்களே, இந்த நாளிலும் அவனுடைய வார்த்தை நம்மிடத்திலே கொண்டு வருகிறேன். 2 கொரிந்தியர் 4:17 பாருங்களேன். மேலும் காணப்படுகிறவைகளை அல்ல, காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு அதி சீக்கிரத்தில் நீங்கும் லேசான நம்முடைய உபத்திரவம் மிகவும் அதிகமான நித்திய கன மகிமையை உண்டாக்குகிறது. ஆமென். எப்படி அழகா போட்டிருக்கு பாருங்க. காணப்படுகிறவைகளை அல்ல, காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு. அப்ப காணப்படுகிறவைகள், காணப்படாதவைகள் ரெண்டா பிரிச்சிருக்கு இல்லைங்களா? காணப்படுகிறவைகள் என்று சொல்றப்ப நமக்கு முன்னாடி இருக்கிற கஷ்டங்கள், நீங்கள் சந்தித்து கொண்டிருக்கிற வேதனைகள், அந்த வியாதி, அந்த எதிர்பாராத துர்ச்செய்திகள், அந்த தீமையான காரியங்கள் காணப்படுகிறவைகள், நம்மளை சுற்றி நடக்கிற காரியங்கள். காணப்படுகிறவைகளை அல்ல, இது அல்ல, காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற. காணப்படாதவைகள்ன்றப்ப தேவன் நமக்கென வைத்திருக்கிற நல்வாழ்வு, தேவன் நமக்கென வைத்திருக்கிற நன்மைகள், தேவன் நமக்கென்று வைத்திருக்கிற ஆசீர்வாதங்கள், இதனை நோக்கி இருக்கிற நமக்கு என்னவா? அதி சீக்கிரத்தில் நீங்கும் லேசான நம்முடைய உபத்திரவம். அப்ப என்ன பைபிள், என்ன ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுதுன்னா, இப்ப நம்ம சந்தித்து கொண்டிருக்கிற இந்த உபத்திரவம், இப்ப நம்ம சந்தித்து கொண்டிருக்கிற இந்த கஷ்டங்கள், வேதனைகள், இந்த ரஃப் ரோட்ஸ், இதெல்லாம் என்னவா? அதி சீக்கிரத்தில் நீங்கும் லேசான உபத்திரவம். ஆண்டவர் என்ன சொல்றாரு? நீ சந்தித்து கொண்டிருக்கிற இந்த காரியம் அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும். ஆமென். ஃபாதர் பாட்டு எழுதியிருக்கிறார் பாருங்க. அதி சீக்கிரத்தில் நீங்கும் இந்த லேசான உபத்திரவம், சோர்ந்து போகாது. ஆமென். எனவே இந்த பிரச்சனை எல்லாம் அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும். நீங்க இனிமே உங்க சூழ்நிலையை பார்த்து சொல்லுங்க, அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும். கடனை பார்த்து சொல்லுங்க, அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும். வியாதியை பார்த்து சொல்லுங்க, அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும். குடும்ப பிரச்சனையை பார்த்து சொல்லுங்க, அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும். ஆமென். அதி சீக்கிரத்தில் அப்படின்னா ரொம்ப சீக்கிரத்துல முடிய போகுது. இப்படி ஒரு பிரச்சனையை சந்திச்சுட்டு இருக்கீங்களா? ஆண்டவர் சொல்லாரு, ரொம்ப சீக்கிரத்துல இது ஒரு முடிவு கட்ட போகுது. ஆமென். இந்த அதி சீக்கிரத்தில் நீங்க உபத்திரவம் என்னவா? லேசான உபத்திரவம் மிகவும் அதிகமான நித்திய கன மகிமை உண்டாக்கும். இந்த உபத்திரம் ரொம்ப சீக்கிரத்துல போயிடும். இந்த கஷ்டப்பாடுகள் இதெல்லாம் எத்தனை காலம் தெரியுங்களா? இதெல்லாம் ரொம்ப சீக்கிரத்துல போயிடும். ஆனா இதனால வரப்போகிற அந்த கன மகிமை நித்திய கன மகிமையா, அதிகமான நித்திய கன மகிமை கொண்டு வருமா? அப்ப எவர்லாஸ்டிங் ஹானர், நித்திய கன மகிமை, நிலைத்திருக்கும் நன்மை, நிலைத்திருக்கும் ஆசீர்வாதங்கள். அப்ப நான் சொல்றேன், இப்ப சுத்தி இருக்கிறத பார்த்தீங்கன்னா சோர்ந்து போயிடுவீங்க. ஆண்டவருக்குள்ள அவர் என்ன வைத்திருக்கிறார், அந்த காணப்படாத காரியங்களை ஆண்டவரை நோக்கி இருக்கிறப்ப அந்த காணப்படாதவைகளை நீங்க ஹோல்ட் ஆன் பண்ணி வச்சிருப்பீங்க. ஆண்டவருடைய வார்த்தை இருகப்படித்து, அதெல்லாம் எனக்கு தான், இப்ப பார்த்துட்டு இருக்க இதெல்லாம் மறைஞ்சிரும், மாறிடும், என்னை விட்டு போயிடும். இந்த விசுவாசம் இருக்கும். இந்த விசுவாசம் இருக்கிறப்ப இந்த பிரச்சனையெல்லாம் ரொம்ப சீக்கிரம் போயிடும். இதனால வரக்கூடிய ரிவார்டு ரொம்ப லாங் லாஸ்டிங்கா நிற்கும். ஆமாம், நான் சொல்றேன், உங்க துக்க நாட்கள் முடிந்து போகும். வெகு சீக்கிரத்திலே எல்லாம் மாறிவிடும். குடும்ப பிரச்சனை மாறிவிடும், கணவன் மனைவி சண்டை எல்லாம் நீங்கிவிடும், சொத்து பிரச்சனை நீங்கிவிடும். ஆமாம், தனிமை உணர்வுகளுக்கு கர்த்தர் ஒரு முடிவை கொண்டு வருகிறார். நீண்ட நாள் தாமதங்கள் இனி சொல்றாரு, இது லேசான அதிசீக்கிரத்தில் நீங்கிவிடும் லேசான உபத்திரவம். ஆமென். எனவே காண்கிறவைகளை அல்ல, காணாதவைகளை நோக்கி இருக்கிறோம். நம்முடைய இயேசுவையே நோக்கி பொறுமையோடு ஓட கடவோம். அவரை நோக்கி ஓடும் பொழுது காணப்படாதவைகள் எல்லாம் நம்மை தேடி வரும். இந்த காண்கிறவைகள் மாறி காணாதவைகள் வெளிப்படுகிற நாட்களுக்குள்ளாய் நாம் வந்திருக்கிறோம். மிகுந்த நித்திய அதிகமான நித்திய கனமகிமை உண்டாகும். ஆமென். சோர்ந்து போகாதீங்க. இயேசுவையே நோக்கி பொறுமையோடு ஓடுங்கள், விசுவாசத்தோடு முன்னேறுங்கள். கர்த்தர் சூழ்நிலைகளை மாற்றுகிறார். காணப்படாதவைகள் வெளிப்படுகிற நாட்களுக்குள்ளாய் வந்திருக்கிறீர்கள். ஆமென். கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.